தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா இருக்குடா. எங்கடா இருக்கு? எப்படி கூச்சம் இல்லாமல் பொய் பேசுறார் பாருங்க. அநியாயம் பண்றீங்கடா. அவர் இந்த மாநிலத்துடைய முதலமைச்சர்ரா, அவருக்கு கொஞ்சமாச்சும் மரியாதையை கொடுங்கடா. ஸ்டாலின் ஏன் பிரதமர் ஆகக்கூடாதுன்னு அவரை பத்தி புத்தகம்லாம் எழுதியிருக்காங்கடா. அப்பேற்பட்ட மனுஷனை நீங்களா என்னங்கடா இந்த வாட்டர்மெலன் ஸ்டாரை கலாய்க்கிற மாதிரி இப்படி இறங்கி கலாய்க்கிறீங்க? சரி, அதெல்லாம் ஒரு வாரமா இருக்கட்டும். இப்போ இன்னொரு குட்டி கிளிப்பிங் போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. அவனும் வந்து துண்டை தூக்கி அப்படியே கலாச மாட்டான். துண்டுக்கு மரியாதை கொடுப்பான். துண்டுக்கு மரியாதை கொடுப்பான். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் ஏன் இத வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, டிவிகே கட்சிக்காரங்களே துண்டுக்கு ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுங்கடா. அது எங்க வைக்கணும்? கொடிக்கு மரியாதை கொடுங்கடா. ஏன்னா அதெல்லாம் முக்கியம்டா. டேய் ஊபி லவுடூஸ், என்ன சொன்னீங்க? எந்த கட்சிக்காரனோ எந்த கட்சி தொண்டனோ அந்த கட்சியுடைய துண்டை தூக்கி கடாச மாட்டான், துண்டுக்கு மரியாதை கொடுப்பான். துண்டுக்கு மரியாதை கொடுங்கடா, குடிக்கு மரியாதை கொடுங்கடான்னு இந்த ஊபி லவுடூஸ் பேசுறானுங்க. இப்போ இந்த ஊபிஸ்கள் என்ன லட்சணத்துல திமுகவின் கொடிக்கும் திமுகவின் துண்டுக்கும் மரியாதை கொடுத்திருக்காங்க அப்படின்றத பாப்போமா? பாருங்க. டேய் ஊபிகளா, நீங்க துண்டுக்கு மரியாதை கொடுக்கலானாலும் பரவாயில்லடா, உங்க தலைவருக்கு மரியாதை கொடுங்கடா. அதான் தமிழகத்தின் முதலமைச்சருக்கு கொஞ்சமாச்சும் மரியாதையை கொடுங்கடா. அந்த கூட்டத்துல எவனோ ஒருத்தன் கரெக்டா முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய விகுக்கு குறி வச்சு அந்த துண்டை தூக்கி போட்டான், பாத்தீங்களா? ஏண்டா ஊபிஸ், ஏண்டா முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய விக்குல கை வைக்கிறீங்க? அவர் தான் மரியாதைக்கு மாலை போட வந்தாலும் என் மேல மாலை எல்லாம் போடாதீங்கன்னு சொல்லி மாலையை போட விட மாட்டாரு. அப்பேற்பட்ட மனுஷன் மேல ஏன்டா இப்படி துண்டை தூக்கி போடுறீங்க? அதுவும் கரெக்டா ஒரு மண்டையை குறிப்பாத்து ஏன்டா தூக்கி போடுறீங்க? இதுல இந்த தற்குறி ஊபிஸ்கள் தாவேகா தொண்டர்களை கலாய்க்கிற பேர் வழின்னு எந்த கட்சிக்காரங்களும் அவங்களுடைய கட்சியின் கொடியையும் கட்சியின் துண்டையும் தூக்கி போட மாட்டாங்க, மதிப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தாவேகா காரங்களுக்கு இந்த தற்குறி ஊபிஸ்கள் பாடம் எடுக்கிறானுங்க. இந்த ரெண்டு லவுடு ஊபிஸ்களும் இப்படி பேசி 4 நாள் ஆகல. அதுக்குள்ள நம்முடைய திராவிட அப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவரு விஜய் மாதிரியே ராம்பாக்லாம் போயிருந்தாரு, விஜய் மாதிரியே ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இருந்தாரு. விஜய் எப்படி செல்ஃபி வீடியோ எடுப்பாரோ அதே மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் செல்ஃபி வீடியோ எடுத்திருக்காரு. அந்த வீடியோ ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. பட் வெறும் கேமராவை ஓபன் பண்ணிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்படி அப்படி 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 சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. இந்த ஊபிஸ்கள் தாவேகாவை என்னென்ன விஷயத்த சொல்லி கலாய்க்கிறாங்களோ, எந்தெந்த விஷயத்த சொல்லி நீங்களா கட்சிக்காரர்களா இருக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் தகுதி இருக்குதா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்களோ, கேள்விகள் கேட்கறாங்களோ, அதே மாதிரியான விஷயத்த வித்தின் 2 or 3 டேஸ்க்குள்ள இந்த திமுக காரங்களே பண்ணிடுறாங்க, திமுக தலைவர்களே பண்ணிடுறாங்க. இவங்க எந்தெந்த விஷயத்தை வச்சு தாவேகாவை கலாய்க்கிறாங்களோ அதே விஷயத்த அப்படியே ஈயடிச்சாங்க காப்பி மாதிரி திமுக அந்த பக்கம் பண்ணிட்டு இருக்கு. எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இது அது இல்ல. இன்னுமா எனக்கு தெரியல. இம்புட்டு நாளா திமுகவின் மானத்தை இந்த தற்கொலை ஊபிஸ்கள் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்னடானா ஊபிஸ்கள் மானத்தை திமுக வாங்கிட்டு இருக்கு, திமுக தலைவர்கள் வாங்கிட்டு இருக்காங்க. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இளரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். நகராட்சி ஒப்பந்தங்கள் கொடுக்கறதில்ல, கமிஷன் அடிச்சது 1020 கோடி அப்படின்ற செய்தியை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இப்போ இந்த விவகாரத்துல இடி இன்னொரு மேட்டரை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா 1020 கோடி ஊழல் பணமானது கட்சி நிதி அப்படின்ற பெயர்ல திமுகவுக்கு பங்கு போயிருக்காமா. சோ இந்த விவகாரத்துல, இந்த ஊழல் விவகாரத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நேரடியான தொடர்பு இருக்கு அப்படின்ற ஒரு ஆதாரத்தை இப்போ வெளியிட்டு இருக்காங்க. KN நேரு இருக்கார் இல்லையா, அவருடைய துறையில 1020 கோடி, இப்போ ரீசெண்டா வந்த ஊழலுடைய மதிப்பு 1020 கோடி. அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவருடைய சாராய துறையில 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற செய்தியெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு கடந்த தேர்தலில் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்தாருன்னா கண்டிப்பா நமக்கெல்லாம் விடியல் இருக்கும் அப்படின்ற மாதிரி நாம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா அது மாதிரியான விஷயங்கள் இப்போ நடக்கவே இல்லை. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்றது பொதுமக்களுக்கு கிடையாது, திமுக காரங்களுக்கு தான் இந்த விடியலே.
தமிழக அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயுமே ஆயிரக்கணக்கான கோடி ஊழல்கள் நடந்திருக்கு. இதுல இன்னும் சோகமான விஷயம் என்னன்னா, திமுக ஊழல் பண்றதுக்கு அரசு அதிகாரிகளே உதவி பண்ணியிருக்காங்க. ஆரிதாஸ் அண்ணனுடைய ரீசன்ட் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது, டேய் என்னடா இப்படி கேப் விடாம திருடிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தான் கேட்க தோணுது. அதுவும் திமுக ஊழல் பண்றதுக்கு அரசு அதிகாரிகளே உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கறச்ச உண்மையாலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா திருடுவாங்க, திருடாம அவங்க இருக்கவே மாட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா இந்த வழக்குல என்ன வித்தியாசம்னா, திரு கருணாநிதி அவர்கள் இருக்கிற வரைக்கும் நேரடியா அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லவே முடியாது. அத மாதிரி கருணாநிதி அவர்கள் சம்பவம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. இப்ப வரைக்கும் திமுகல இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு விஷயத்த ரொம்ப பெருமையா வேற பேசுவாங்க. டேய் மாட்டிக்காம திருடுறதுல என்னடா பெருமை இருக்கு, இதெல்லாம் எப்படா நீங்க பெருமையா பேசுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க தோணும். ஆனா இந்த ஊபிஸ்கள் அதை தான் பெருமையா வேற பேசுவாங்க. திரு கருணாநிதி அவர்கள் அந்த காலகட்டத்தில் அத மாதிரியான சம்பவங்களை பண்ணிட்டு இருந்தாரு. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் தடமே இல்லாம செஞ்சிட்டு இருந்தாரு. ஆனா அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவரு இப்ப ஈடி கிட்ட தொக்கா மாட்டிக்கினாரு. இந்த ஊழல்ல ஸ்டாலினுக்கு நேரடி தொடர்பு இருக்கு அப்படின்ற ஆதாரத்தை ஈடி வெளியிட்டு இருக்கு. அரசு ஒப்பந்தங்கள்ல சொந்தக்காரங்க மூலியமா 7.5% முதல் 10% வரைக்கும் இவங்கெல்லாம் கமிஷன் வாங்கியிருக்காங்க. பொது திட்டங்களை இவங்க தனியார் நிறுவனங்களுக்கு லாபம் அடைய வழிவகை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இங்க பணம் மேட்டர் கிடையாதுங்க. இங்க மக்கள் அரசு நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த நம்பிக்கை அதுதான் மேட்டரு. அந்த நம்பிக்கையை இந்த திருட்டு திமுக சதைச்சிடுச்சு. அரசாங்கம் தரக்கூடிய டெண்டர்கள் ஒழுங்கா தான் இருக்கும், நம்பிக்கைக்குரியதாக தான் இருக்கும், நேர்மையான முறையில தான் அந்த ஒப்பந்தங்கள்லாம் போடப்படுது அப்படின்ற மாதிரி மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. பின்னாடி 1008 விஷயங்கள் நடக்கும், சினிமாலையும் நம்ம பார்த்துருப்போம். பட் பொதுமக்கள் அதை எதுவுமே நம்பாம அரசாங்கத்தின் மீது முழு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. பட் இப்போ வரக்கூடிய செய்திகள்லாம் பார்க்கறச்ச இவங்க யாருக்கு டெண்டர் தரணும் அப்படின்றத ஆல்ரெடி முடிவு பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கே கொடுத்துருவாங்க. ஓப்பன் டெண்டர் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் யாருக்கு இந்த டெண்டர் போகணும் அப்படின்றத ஆல்ரெடி முடிவு பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ விஷயங்கள் இங்கே நடந்துட்டு இருக்கு. இப்போ இது எல்லாமே பொதுமக்களுக்கு தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்க இப்பவே இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியா அப்படின்றது இப்போ இருக்கிற மாதிரி சோஷியல் மீடியான்றது அந்த காலகட்டத்தில் இல்லவே இல்லை. நியூஸ் பேப்பர் மட்டும்தான். நீங்க அந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் பண்ணியிருப்பீங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சிருப்பீங்க, என்ன மாதிரியான கேடுகட்ட காரியங்கள் நீங்க அப்போ செஞ்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளை இப்போ பொதுமக்கள் திமுகவை நோக்கி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. திமுக அமைச்சர்கள் ஊழல் செய்த பணம் இருக்கு இல்லையா, இந்த பணம் கட்சி நிதி அப்படின்ற பெயர்ல ஸ்டாலின் அவர்களுக்கு போயிருக்கிறதா ஈடி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஆக்சுவலா அந்த இடத்துல ஸ்டாலினுக்கு மட்டும் இல்ல, உதயநிதிக்கும் பங்கு போயிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. டெண்டர் மோசடி, லஞ்ச பண வசூல் இதுல ஈடுபட்டதா சொல்லப்படுகிற முக்கியமான நபர் கவி பிரசாத். ஓகேங்களா, இப்போ அவருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் முதலமைச்சர் அலுவலகத்துக்கும் என்ன மாதிரியான தொடர்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இப்போ விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த விசாரணை பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஈடி என்ன சொல்றாங்கன்னா, இது ஜஸ்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்ல நடந்த விவகாரம் மட்டும் கிடையாது. தோண்ட 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 இந்த திருட்டு விவகாரத்துல ஏகப்பட்ட முக்கியமான துறைகளும் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஈடியே சொல்லுது. நடக்கிற இந்த நிகழ்வுகளெல்லாம் பார்த்தா ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் இவங்களுடைய அரசியல் எதிர்காலம் அம்புட்டு தான் போல இருக்கு. ஸ்டாலினுக்கு அப்புறமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். ஈடி பண்ற இந்த வேலைகள்லாம் பார்க்கறச்ச உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அரசியல் எதிர்காலத்தை குழி தோண்டி புதைக்கிற மாதிரில இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா திருடுவாங்க. காலங்காலமா திமுக இப்படிதான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. திமுகவுடைய அரசியல் வரலாறே அதுதான். ஆனா இந்த முறை, அதாவது கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுக திருடினது கணக்கே இல்லை. உதாரணத்துக்கு ஒரு 3 இன்சிடென்ட்டை மட்டும் சொல்றேன், கேளுங்க. ஃபர்ஸ்ட், MAWS துறையில கிட்டத்தட்ட 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. என்ன மாதிரியான ஊழல்னா, கேஷ் ஃபார் ஜாப். கேஷ் ஃபார் ஜாப் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க செந்தில் பாலாஜியோடைய வழக்குன்னு நினைச்சுக்க போறீங்க. செந்தில் பாலாஜி வழக்கு வேற, பட் இது வேற. ஓகேங்களா, 888 கோடி ரூபாய் கேஷ் ஃபார் ஜாப்ல இந்த ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்ல, MAWS டிபார்ட்மெண்ட்ல நடந்திருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட 2538 பதவிகள் இருக்கு. இதுல குறைஞ்சது 150 பதவிகளை இவங்க காசு கொடுத்து வித்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒவ்வொரு பதவிக்கும் கிட்டத்தட்ட 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் வரைக்கும் இவங்க காசு வாங்கியிருக்காங்க. 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் வரைக்கும் காசு வாங்கி அந்த மக்களுக்கு சேர வேண்டிய வேலையை காசு வாங்கி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, நெல் போக்குவரத்து ஊழல். அதாவது விவசாயிகள் ஒரு பொருளை விவசாயம் பண்ணியிருப்பாங்க.
அதை அரசாங்கம் கொள்முதல் பண்ணணும். அதுக்காக இவங்க ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வச்சிருப்பாங்க. அதாவது அரசாங்கம் சொந்தமாக இந்த லாரிலாம் வச்சிருக்க மாட்டாங்க. யார் லாரி வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட இதுக்கான டெண்டர் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அரசாங்கம் அந்த லாரி உரிமையாளர்கள் கிட்ட எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லியிருப்பாங்க. டாக்குமெண்ட்லாம் அப்படி தான் இருந்திருக்கும். பட் அவங்க கிட்ட கொடுத்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட 70% கம்மியாக தான் அந்த அமௌண்ட்டே கொடுத்துருக்காங்க. அதில் மட்டும் கிட்டத்தட்ட 160 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. மூன்றாவது ஊழல் ரொம்ப ரொம்ப கேவலமான ஊழல், மோசமான ஊழல், மட்டமான ஊழல். போயும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் கூட வாடா ஊழல் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்கணும். ஏன்னா இவங்க பண்ண ஊழல் அப்படி இருக்குது. சென்னை மாநகராட்சி கழிப்பறை ஊழல். கழிப்பறையை சுத்தம் பண்ணுறதுல கூட இந்த திமுக அரசு ஊழல் பண்ணியிருக்கு. சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாய்லெட்டையும் ஒரு நாளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு 363.9 பைசான்னு சொல்லி இவங்க கணக்கு காமிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் 364 கோடி ரூபா 364 கோடி ரூபா டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுல இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. அதாவது இதுக்கு முன்னே இருந்த அமௌண்ட்டை விட இப்போது 115 மடங்கு அதிகம். 115 மடங்கு அதிகமாக இப்போ இவங்க காசு கொடுத்ததா சொல்கிறாங்க. எப்புறா கக்கூசலாலாம் ஊழல் பண்ணுறீங்க? உங்களுக்கு வெறும் 3 எக்ஸாம்பிளை மட்டும்தான் சொன்னேன். இந்த 3 எக்ஸாம்பிள்லயே இவங்க எவ்வளோ கோடி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. திமுக ஆட்சியின் கீழே தமிழகத்தினுடைய மொத்த கடன் எவ்வளவா மாறி இருக்கு? 10.62 லட்சம் கோடி. ஓகேங்களா? தமிழக மக்கள் திமுக அரசை நோக்கி வளர்ச்சி குறித்தான கேள்விகள், மத்திய அரசு தமிழகத்தின் மேம்பாட்டுக்காக கொடுத்த பணத்தை நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்கும் பொழுது இந்த திமுக அரசு என்ன சொல்லுது? மத்திய அரசு காசு தரல, மத்திய அரசு நாங்க கேட்கிற நிதியை ஒதுக்கவே மாட்டேன்றாங்க, பாஜக தமிழர்களை வெறுக்குது ஒதுக்குது அப்படின்ற மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த திருட்டு திமுக இவ்வளோ கோடி பணத்தை திருடாம இருந்திருந்தாங்கன்னா அந்த பணத்தை வச்சு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்கலாம்? தமிழக மக்களுக்காக என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம்? இவங்க இவ்வளோ அமௌண்ட்டை திருடாம இருந்திருந்தாங்கன்னா தமிழகத்துடைய கடன் இவ்வளோவா அதிகரிச்சிருக்காது. ஏன், இவங்க திருடின காசெல்லாம் வச்சு நாம வாங்கின கடனை எப்பயும் அடைச்சிருக்கலாம். அதே மாதிரி திமுக கொடுத்த ஒரு முக்கியமான வாக்குறுதி இருக்கு இல்லையா, அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகைன்னு. ஆனா அவங்க அனைத்து மக்களுக்கும் உரிமை தொகையை கொடுக்கல. ஓகேங்களா? தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் உரிமை தொகைன்னு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் 1000 ரூபாவை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க இவ்வளோ கோடி பணத்தை திருடாம இருந்திருந்தாங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் மாசம் 1000 ரூபாய் இவங்களால கொடுத்துருக்க முடியும். அப்புறம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவருடைய கல்வி கடனை ஈஸியா தள்ளுபடி பண்ணியிருக்கலாம். அடுத்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதிமுகவுடைய பல திட்டங்களை நிறுத்தினாங்க. அதுல முக்கியமான ஒரு திட்டம் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இலவச லேப்டாப். அதை வந்து இவங்க நிறுத்தினாங்க. இவங்க இவ்வளோ கோடி பணத்தை திருடாம இருந்திருந்தாங்கன்னா இந்த 4.5 வருஷத்துல மாணவர்களுக்கான லேப்டாப்பை இவங்களால கொடுத்துருக்க முடியும். லாஸ்ட் பாயிண்ட், இவங்க பொங்கல் பரிசு தொகையாக 1000 ரூபாய் 2000 ரூபாய்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதுவும் இந்த முறை தான் கொடுத்தாங்க இல்லையா. ஆனா இவங்க இந்த பணத்தை திருடாம இருந்திருந்தாங்கன்னா, இவ்வளோ கோடி பணத்தை திருடாம இருந்திருந்தாங்கன்னா இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் வந்த எல்லா பொங்கலுக்கும் இவங்களால எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் கொடுத்துருக்க முடியும். இப்ப நான் சொன்ன இந்த 5 பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை திமுகவால பண்ணியிருக்க முடியும். திமுக நினைச்சா இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கலாம். திமுக ஆட்சிக்கு வந்தது தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை தரணும்னா இல்ல, அவங்க ஆட்சிக்கு வந்தது திருடத்தானே. மக்களுக்கு செய்ய வேண்டியதை இவங்க ஒழுங்கா செய்யாம மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை தூக்கி இவங்க பாக்கெட்ல தானே போட்டுக்கிட்டாங்க. மக்கள் வளர்ச்சிக்கு இவங்க பாடுபடுவாங்க, மக்கள் வளர்ச்சிக்காக இவங்க வேலை பார்ப்பாங்கன்னு மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்களுடைய வளர்ச்சிக்கு தான் இவங்க வேலை பார்த்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்கு மட்டும்தான் இவங்க வேலை பார்த்திருக்காங்க. கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுக அரசின் கீழே ஒழுங்கா வேலை பார்த்து பயங்கரமான லாபங்கள் அடைந்த துறைனா அது லஞ்சத்துறை, ஊழல் துறை, சாராயத்துறை. இதெல்லாம் மட்டும்தான். லஞ்சம், ஊழல், திருட்டு, கமிஷன் இதெல்லாம் எம்புட்டு ஆபத்தோ அந்த அளவுக்கு திமுகவும் ரொம்ப ரொம்ப ஆபத்து. இதெல்லாம் அழிக்கப்படணும், ஒழிக்கப்படணும்.